அம்பர்லா அகாடமிங்கிற சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு சீசனில் மட்டும் 10 எபிசோட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சீசனோட கதையை 4 வீடியோவாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோச் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே இருந்த ஒரு பொண்ணும் பையனும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பையனை டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு ஓடி போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத வகையில் நார்மலாக இருந்த அந்த பொண்ணு டெலிவரி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நார்மலாக இருந்த பொண்ணுக்கு திடீர்னு குழந்தை பிறந்துருச்சு. இந்த மாதிரி வித்தியாசமாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாரையும் மிஸ்டர் ஹார்கிரீவ்ஸுங்கிற ஒரு மில்லினர் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி 7 குழந்தைங்களை தத்தெடுத்திருப்பாரு. இது எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அவங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்காங்க. இவர் தான் நம்பர் 1. இவரோட பேர் லூத்தர். இவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே பெரிய உருவத்தோடு இருக்கார். இவங்க நம்பர் 2. இவங்க பேர் ஆலிசன். இவங்க ஒரு மூவி ஸ்டாராக இருக்காங்க. இவர் நம்பர் 3 டியாகோ. பிரச்சனையில் இருக்கிற மக்களை காப்பாற்றுறது தான் இவரோட வேலை. நம்பர் 4 கார்லஸ். இவர் ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக்ட். நம்பர் 5 பல வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருப்பார். நம்பர் 7 வானியா. இவங்க பசங்களுக்கு வயலின் கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சராக இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வளர்த்த ஹார்கிரீவ் இப்போ செத்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க எல்லாரும் ஹார்கிரீவ்ஸோட வீட்டுக்கு வராங்க. ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருந்த இவங்க எல்லாருமே இப்போ ஹார்கிரீவ்ஸோட டெத்தால் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. போகோங்கிற பேசக்கூடிய ஒரு ஏப்பை ஹார்கிரீவ்ஸ் அவரோட வீட்டை பார்த்துக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களாம் சின்ன வயசாக இருந்தப்ப அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு ரோபோவை உருவாக்கி வச்சிருப்பாரு. அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரோபோ தான் அவங்களுக்கு அம்மா, ஹார்கிரீவ்ஸ் தான் அப்பா. கார்லஸ் ஒரு ட்ரக் அடிக்ட்டுங்கிறதுனால ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக அவங்க அப்பாவோட பொருளெல்லாம் திருடிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் லூத்தர் அங்கே இருந்த எந்த பொருளையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லூத்தருக்கு அவங்க அப்பாவோட சாவில் சந்தேகம் இருக்கும். அதை பற்றி லூத்தர் மற்ற எல்லாருக்கிட்டையும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கார்லஸ் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் சிஸ்டரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வழக்கம் போல் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ லூத்தர் கார்லஸ் கிட்ட செத்து போன அவங்களோட அப்பா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயமே புரியுது. ஹார்கிரீவ்ஸ் இந்த 7 பசங்களை மட்டும் தத்தெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா இவங்க எல்லாருக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். அதில் செத்து போனவங்க கூட பேசுகிறது தான் கார்லஸோட பவர். அதனால தான் லூத்தர் அவங்க அப்பாவோட சாவில் சந்தேகம் இருக்கிறதுனால அதை அவரோட ஆவிக்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி கேலஸ் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் கேலஸ் ஃபுல்லாக குடிச்சிருந்ததுனால அவரோட பவரை இப்போ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. லூத்தர் அவங்க அப்பாவோட சாவுக்கு இவங்க 5 பேரில் யாரோ ஒருத்தர் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சதால தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த எல்லாரும் லூத்தர் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் ராபரி பண்ண கிரிமினல்ஸை இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸால் காலி பண்ணி அங்கே இருந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் காப்பாற்றிருப்பாங்க. இந்த சீன் மூலியமாக தான் இவங்க எல்லாருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குங்கிற விஷயம் நமக்கு ஓரளவு தெரிய வருது. ஆலிசனால் மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி லூத்தர் பயங்கர பலசாலியாக இருக்காரு. டியோகோ கத்தி விசுறதுல பயங்கர டேலண்டான ஆள். காலிஸோட பவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்பர் 5க்கு டெலிபோர்ட் ஆகக்கூடிய பவர் இருக்கும். கடைசியாக நம்பர் 6 பென். அவனால் ஒரு மான்ஸ்டராக மாற முடியும். ஆனால் நம்பர் 7 வானியாக்கு மட்டும் எந்த பவருமே இருக்காது. அதனால ஹார்கிரீவ் அவங்கள மட்டும் ஒதுக்கி வச்சிருப்பாரு. இந்த பேங்க் ராபரியிலேருந்து ஹாஸ்டேஜஸை காப்பாற்றுறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷின். இதை அவங்க 6 பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்த உடனே அந்த இடத்துக்கு வந்த ஹார்கிரீவ் இவங்க 6 பேருக்கும் நான் தான் என்னோட அம்பர்லா அகாடமியில் ட்ரைனிங் கொடுத்தேன். இனிமேல் இவங்க தான் நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 6 பேரையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனால் இப்போ ஹார்கிரீவ்ஸோட சாம்பலை வச்சு கார்லஸ் அவரோட ஆவி கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஹார்கிரீவ்ஸோட ஆவியை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதே நேரத்தில் லூத்தர் அவர் ரூமில் இருந்தபடியே அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறாரு. இந்த சாங்கை கேட்ட அவங்க 5 பேரும் அவங்கவுங்க ரூமில் இருந்தபடியே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. உடனே அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே காணாமல் போன நம்பர் 5 ஒரு பயங்கர வெளிச்சத்துக்குள்ளேருந்தே வந்து விழுறான். ஆனால் அவன் காணாமல் போகும்போது எப்படி இருந்தானோ இப்பயும் அதே மாதிரியே தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட வயசாகலை. நம்பர் 5 45 வருஷமாக ஃப்யூச்சரில் மாட்டிகிட்டு இருந்திருப்பான். கடைசியாக ஒரு வழியாக ப்ரெசண்ட்டுக்கு வர வழியை கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்பர் 5 சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ அவனுக்கு 58 வயசாகுது. இருந்தாலும் இப்போ அவன் ஒரு 13 வயசு பையனோட உருவத்தில் இருக்கான். இப்போ இவங்க 6 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட சாம்பலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா இவங்க எல்லாரையும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாரு. அதனால டியோகோ இவருக்காக இதெல்லாம் செஞ்சு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லூத்தருக்கு அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். அதனால டியோகோக்கும் லூத்தருக்கும் நடுவில் சண்டை வந்துடுது. அப்படியே அங்கே கட் பண்ணால் இவங்க அப்பா இவங்க 6 பேருக்கும் உள்ளே இருக்கிற பவர்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக என்னென்னலாம் ட்ரைனிங் கொடுத்தாருங்கிறத போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் ஒரே டீமுங்கிறதுக்கு அடையாளமாக அவங்க எல்லார் கையிலையும் அம்பர்லா சிம்பிளை டேட்டுவாக போட்டு விட்டுருப்பாரு. ஆனால் இது எதுலையுமே நம்பர் 7 வானியாவை மட்டும் அவர்
அவர் சேர்த்துக்கவே இல்லை. கட் பண்ணால் வேன்யா அடிக்கடி ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் நமக்கு போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த வேலை முடிஞ்சிட்டதுனால அவங்க தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. டியோகோ வழக்கம் போல ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாரு. கூடவே கைலாசும் போகிறாரு. அதே நேரத்தில் நம்பர் 5 ஒரு கடையில் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் கன்னோட வந்து நம்பர் 5 கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு டெலிபோர்ட் ஆகக்கூடிய பவர் இருந்ததுனால அவர் அங்கிருந்து எல்லாருமே கொலை பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு உடம்புக்குள்ள இருந்த ட்ராக்கிங் டிவைஸையும் வெளியே எடுத்து போட்டுட்டு வேன்யா தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. நம்பர் 5 ஃபஸ்ட்டாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போனப்போ அங்கே உலகமே அழிஞ்சு போகிற நிலமையில இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா மனுஷங்களுமே செத்துருப்பாங்க. எதனால் இப்போலாம் நடந்துச்சுங்கிறது தெரியாததுனால நம்பர் 5 அங்கே இருந்த ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற டேட்டை பார்த்து என்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இதை கேட்ட வேன்யா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்படியே ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்த 3 எபிசோட ஒரே வீடியோவாக போடலான்னு இருக்கும். உலகம் யாரால் அழிய போகுது, அதை நம்ம 5 எப்படி தடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் குட் பை.